உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. பெத்த பாசம்னு ஒண்ணு இருக்கே, அது தான் புள்ள கொலையே பண்ணிட்டு வந்தாலும் காப்பாத்ததான் பாக்கும். அது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிறதுதான். அம்மான்னா அப்படித்தான் இருப்பாங்க, இருக்கணும் தான். அத நான் தப்பு சொல்லலத்தா. தான் புள்ள பண்றது தப்புதான்னு என்னதான் புத்திக்கு உரைச்சாலும் மனசு கேட்காதுத்தா. என்னைக்கு இருந்தாலும் அது வேலைய அது காட்டும். நாளைக்கே இவளுக்கு புள்ள மேல பாசம் வராதுண்டு என்ன நிச்சயம்? கண்டிப்பா வரும். அப்ப அவனுக்காக இவ என்ன வேணும்னாலும் பண்ணலாம்ல. எனக்கு அப்படியெல்லாம் பாசம் வராது. அவன் திருந்த மாட்டான். அவனை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே சுந்தரி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என்ன நம்புங்க. நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ ஐயோன்னு கத்தினாலும் வராது, அம்மான்னு கத்தினாலும் வராது. அப்ப என்ன செய்யறது? என்ன அப்பத்தா? அத்தை எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி கண்டிப்பா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நீ தயவு செஞ்சு மறுபடியும் அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லாத அப்பத்தா. பாவல அவங்க. அத்தை, அப்பத்தா ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க இருந்து போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். ஏய் சுந்தரி, நான் சொல்றத கேளு. இவளை நம்ப முடியாது. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எனக்கு நீ யாரு இருக்காங்க? அத்தை 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 அத்தை, ஏன் அப்பதான் இப்படி பண்ற? பெரிய மனுஷி தானே நீ. இப்படி எல்லாம் நீ பேசலாமா? பாவல அத்தை. பாரு அவங்க எப்படி அழுதுட்டு போறாங்க. அறிவில்லையா உனக்கு? நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு நடக்காத பத்தா. அத்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, நீ எதுவும் பேச வேண்டாம்னு தானே நான் சொல்றேன். இங்க பாரு, கண் கலங்காத அப்பத்தா. என்னால முடியலத்தா. ஐயோ அப்பத்தா, பிரச்சனையா நீ பார்த்து பார்த்து நல்லது நடக்க போகும்போது கூட ஏன் நீ இப்படி அழுகுற? நடக்க போகுது, இன்னும் நடக்கல. என்ன சொல்ல வர நீ? நான் தானே சொன்னேன் நீ சாமி புள்ளன்னு. ஆமா அப்பத்தா. நான் தானே சொன்னேன் நீ கலெக்டர் ஆவணுண்டு. ஆமா அப்பத்தா, அதான் ஆயிட்டல்ல. நான் தானே சொன்னேன் உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ண்டு. ஆமா அப்பத்தா, அதான் சாதிச்சிட்டல்ல. நான் தானே சொன்னேன் வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கண்டு. ஐயோ அப்பத்தா, நான் தான் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன்ல. இப்போ எதுக்கு நீ அழுற? ப்ளீஸ் அப்பத்தா, அழாத அப்பத்தா. சரிண்டு வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு இந்த கழவிய ஏமாத்த தானே பாக்குற. அவ கண்ணு கலங்கினதுக்கு என்ன அம்பிட்டு கத்துற. ஒவ்வொரு நாளும் என் உசிறு கலங்கிறது உனக்கு தெரியல. ஐயோ இல்ல அப்பத்தா. அவரோட சேர்ந்து ஒன்னா இருப்பேன்னு நினைச்சேன்தா. உன் பிள்ளைக்கு அவர் அப்பாவா இருப்பாருன்னு நினைச்சேன்தா. அவரு பிள்ளைக்கு நீ அம்மாவா இருப்பேன்னு நினைச்சேன்தா. ஆத்தாலும் அப்பனும் ரெண்டு பிள்ளைங்களுமா, ஆணொன்னும் பொண்ணொன்னுமா அம்சமா வாழணும்னு நினைச்சேத்தா. என் நினைப்புல இப்படி இடி விழுண்டு நினைச்சு கூட பாக்கலையே. என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? மட்டமா மரமா என் பேத்தி வாழ்க்கை போச்சே தெருவோரமா. அப்பதான் அழாத அப்பத்தா. இப்ப என்ன நடந்து போச்சு? அழாத அப்பத்தா. மட்டமா மரமா என் பேத்தி வாழ்க்கை போச்சே தெருவோரமா.
அழாத அப்பத்தா. ஐயோ நிப்பாட்டுங்கறல. இங்க பாரு அப்பத்தா, தேவையில்லாததெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு சும்மா புலம்பாத. இல்லத்தா. வாயை திறந்தா பிச்சு புடுவேன் பிச்சு. பச்சை புள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் படிச்சு படிச்சு சொல்றேன். ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. இது கல்யாண வீடா என்னது? அத்தை அத்தை, நான் பாட்டுக்கு கூப்பிடுறேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. என் சுந்தரிக்காக என் உசுர வேணாலும் கொடுப்பேன் அத்தா. அவ அப்ப என் குடும்பத்துக்காக செத்தத நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அவளுக்காக நான் செத்த பிறகாச்சும் என்ன நம்புவீங்களா அத்தா? என் எழு வீட்லயாச்சும் என்ன நம்புவீங்களா அத்தா? அப்படி சொல்லாத அத்தா. சுந்தரி மேல இருக்கிற பாசத்துல என்ன கல்யாண பொண்ண கத்து வச்சு பாக்குறீங்களா? அப்பத்தான் என்னடானா ஒப்பாரி வைக்குது, நீங்க என்னடானா அழுதுட்டு உள்ள போறீங்க. இல்லம்மா, யாரும் பேசக்கூடாது. 2 பேரும் வாயில விரல் வைங்க. சின்ன புள்ளத்தனமால இருக்கு. ஏதோ பெரிய மனுஷங்களாச்சேன்னு பார்த்தா அது வந்து ஷோ!